இந்து சமய இயக்கத்தின் செயல்பாட்டாளரான அருண் துரைசாமி மற்றும் வழக்கறிஞர் சித்தி காசிம் ஆகியோருக்கு அவதூறு ஏற்படுத்தியதற்காக அந்த இருவருக்கும் தனித்தனியாக இழப்பீடு வழங்கும்படி ஜம்ரி வினோத்திற்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 26 தேதிக்கும் மற்றும் 2020 ஆண்டு ஜூன் 10 தேதிக்கும் இடையே முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பதிவுகள் தொடர்பாக அவதூறுக்காக அருண் துரைசாமிக்கு 1,05,000 ரிங்கிட்டும் சித்தி காசிமிற்கு 1,00,000 ரிங்கிட்டும் வழங்கும்படி ஜம்ரி வினோத்திற்கு நீதிபதி ஜான் லீ கென் ஹாவ் உத்தரவிட்டார். மேலும் ஜம்ரி வினோத்தும் அருண் துரைசாமியும் ஒருவருக்கொருவர் முகநூல் மற்றும் உள்ளூர் பத்திரிகைகளில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். அவதூறு அறிக்கைகளை வெளியிட்ட எந்த ஒரு தரப்பினரும் விசாரணையின் போது அதன் நம்பகத்தன்மையை அல்லது உண்மைத்தன்மையை நிரூபிக்க முடியவில்லை என நீதிபதி சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் கற்பழிக்கப்பட்ட பெண் ஒருவரை பின்னர் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்பட்ட அவதூறு குற்றச்சாட்டு தொடர்பாக அருண் துரைசாமிக்கு எதிராக ஜம்ரி வினோத் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இதற்காக அவருக்கு 1,00,000 ரிங்கிட் வழங்க வேண்டும் என சிவில் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். தாம் இஸ்லாத்தின் எதிரிகள் என கூறியதற்காக ஜம்ரிக்கு எதிராக சித்தி காசிம் அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த அவதூறுக்காக 1,00,000 ரிங்கிட் வழங்கும்படி ஜம்ரிக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதனிடையே தீர்ப்புக்கு எதிராக தாம் மேல்முறையீடு செய்வதா என்பது குறித்து தமது வழக்கறிஞர் நோராஸ் அலி நூருடீனுடன் விவாதிக்கவிருப்பதாக ஜம்ரி வினோத் தெரிவித்தார்.